சாகரமே உன் பாதம் தாண்டியது ஓர் கணமே. வாள் மீது ராவணன் தான் தீ வைத்தான், எரித்தாயே தென்னிலங்கை தீ வைத்தான். சீதை கண்ணீரை தீர்த்தாயே, ராமன் கடையாடி சேர்த்தாயே. வாயு மைந்தா காவல் நீயே, ராம் 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 என்று சொல்லி காற்றில் வந்தாய் மாருதியே. வீரமெல்லாம் போருருவாய் நின்றாய் எங்கள் மாருதியே. சஞ்சீவி மலை கொண்டு வந்தாயே, ஸ்ரீராமன் துயர் நீங்க செய்தாய் நீயே. ராம் 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 என்று சொல்லி காற்றில் வந்தாய் மாருதியே. ஓம் ஸ்ரீ ராம். ராம் ராம். இந்த ஆலயம் பெருந்தண்டலம் ஒரு கிராமம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டத்தில் அந்த கிராமத்தில் இருக்குது. இந்த கிராமத்தோட சிறப்பு, இந்த ஆலயம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த கிராமம் ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா மலை வளம், காடு வளம், மண் வளம், நீர் வளம், இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழப்பட்ட இந்த கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆஞ்சநேயரோட சிறப்பு என்னன்னு பார்த்தா எல்லாமே இந்த ஓம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படின்ற மாதிரி இது மூணும் கலந்த ஒரு பக்குவமான நிலைன்னு சொல்லலாம். இந்த பிரம்மா அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்மாவோட அந்த 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 ஃப்ளவர், லோட்டஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி இருக்குது. விஷ்ணு பார்த்தீங்கன்னா அவர் ராமரோட ஒரு ராமா அப்படின்னா ஆஞ்சநேயன்ற மாதிரி சொன்னால் விஷ்ணுக்கு அவரே உகந்தவர்னு சொல்கிறோம். ராமரோட முன் அனுபவம் பிறவி அப்படின்னு கேட்டோன்னா அவர் சிவன் சொல்கிறோம். ஸோ மும்மூர்த்திகள் சேர்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது ஒன்று. அதோட ஒரு சிறப்பு என்னன்னா 27 அடி அமைஞ்சாச்சு. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு அது ஆலயமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பக்தர்கள் வராங்க. வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ மன நிறைவு ஏற்படுது. அது மூலமாக திருப்பி சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சின்ன கிராமத்தில் இப்போ என்ன வேலைகள் நடந்துட்டுருக்குன்னா, இந்த கிராம மக்களே சேர்ந்து முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அனுமன் ஜெயந்திக்கு எல்லாரும் வந்து சபரிமலைக்கு மாலை போடுவாங்க, பழனி மலைக்கு மாலை போடுவாங்க, அதே மாதிரி நிறைய மலைக்கு மாலை போடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த ஆஞ்சநேயர் வந்ததுக்கப்புறமா இந்த ஊர் கிராம மக்கள் ஒரு 30லேருந்து 50 பேர்கிட்ட மாலையை போட்டுட்டு அந்த அனுமன் ஜெயந்திக்கு மலை ஏறி வராங்க. அவங்க ஒரு 48 நாள் அந்த விரதம் இருந்து மேலே வராங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துருக்குன்னா, சனிக்கிழமை மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற நிறைய மக்கள் மாறி இருக்காங்க. அப்புறமா அவங்களோட பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ எங்களோட இந்த கிராம மக்களோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்க மக்களும் இது வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக நற்பலன்கள் வரும். அதுக்கப்புறமா வந்து நன்றியை மட்டும் இந்த ஆஞ்சநேயருக்கு சொல்லிட்டு போனால் போதும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஜெய் சாய்ராம். అంజనై తిరుకుమరా హనుమంతమూర్తి, అంజనై తిరుకుమరా హనుమంతమూర్తి, అంజనై తిరుకుమరా హనుమంతమూర్తి, అంజనై తిరుకుమరా హనుమంతమూర్తి. అనుదినం పాడిடுவோம் உன் திருக்கீர்த்தி,
அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. రామభక్త శిరోన్మణి రామసేవా తిలకం ராமபக்த சிரோன்மணி ராமசேவா திலகம் நீ. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் எழுந்தருளும் சிரஞ்சீவினி. அங்கெல்லாம் எழுந்தருளும் சிரஞ்சீவினி. அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. புட்டபர்த்தி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் புட்டபர்த்தி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய். விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய். உன்னை தொழும் தொண்டர்க்கெல்லாம் அருள்கின்றாய். உன்னை தொழும் தொண்டர்க்கெல்லாம் அருள்கின்றாய். அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. ராமபக்த சிரோன்மணி ராமசேவா திலகம் நீ. ராமபக்த சிரோன்மணி ராமசேவா திலகம் நீ. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் எழுந்தருளும் சிரஞ்சீவினி. அங்கெல்லாம் எழுந்தருளும் சிரஞ்சீவினி. அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அஞ்சனை திருக்குமாரா அனுமந்தமூர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. புட்டபர்த்தி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் புட்டபர்த்தி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய். விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய். உன்னை தொழும் தொண்டர்க்கெல்லாம் அருள்கின்றாய். உன்னை தொழும் தொண்டர்க்கெல்லாம் அருள்கின்றாய். ராம் ராம் ஜெய ஜெய ராம். ராம் ராம் சாய் ராம். ராம் ராம் ஜெய ஜெய ராம். ராம் ராம் சாய் ராம். ராம் ராம் ஜெய ஜெய ராம். ராம் ராம் சாய் ராம். ராம் ராம் ஜெய ஜெய ராம்.
அனுதினம் பாடிடுவோம் உன் திருக்கீர்த்தி. இந்த ஆலயம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு கீழே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அந்த சிவன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் 2009 பண்ணும்போது பக்தர்களுக்கு ஒரு சிவன் லிங்கம் வைக்கலாமா மலை மேலே அப்படின்னு யோசிக்கும்போது கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆஞ்சநேயர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தது. அதுபடி 21 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பால பிரதிஷ்டை பண்ணோம். அப்புறம் வந்த பக்தர்கள்லாம் 21 அடியில் பிளான் பண்ணுவோம் அப்படின் போது 21 அடி அவரோட உயரமும் அவருக்கு பேஸ் ஒரு 6 அடி, மொத்தம் 27 அடி உயரத்தில் இந்த ஆஞ்சநேயர் பிளான் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலன்னு திருச்சி பக்கத்து துறையூரில் குமாரசுவாமி அப்படின்றவர் சிற்பியை போய் மீட் பண்ணோம். அவருக்கே ஒரு புதுமையான ஒரு அனுபவம். என்னோட இடத்துல லேண்டில் கல் கிடைக்கும் சார், நீங்கள் அதுக்கு லேபர் மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அவரோட சப்போர்ட்டில் அந்த ஸ்டாச்சு ரெடி பண்ணோம். அப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, பண்ண முடியும், கொண்டு போக மட்டும் உங்களோட வேலைகள் அப்படின்னாங்க. பக்தர்கள் வந்து அங்கேருந்து கொண்டு வரத்துக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் அது மலை எப்படி வரும்னு தெரியல. ஆனால் இது அந்த எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்து செய்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அதில் இது ஆரம்பிக்கும் போது க்ளீன் பண்ணும்போது ஒன் ஆஃப் த முஸ்லீம் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணார், அவர் தான் மொத்தமாக க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணார். அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, மேலே வராது அப்படின்னாங்க. என்னோடய நண்பர் வந்து அவர் நல்ல ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது என்னோட பொறுப்பு, சாமி மேலே கொண்டு வந்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2013 கடைசியில் அப்புறமா என்ன பண்ணாங்க, மெதுவாக கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தோம். வரதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பாத்துலாம் ரெடி பண்ணி ரொம்ப அருமையாக கொண்டு வந்து அவர் சொன்ன மாதிரி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. வேலை நடக்கல. 2 டேஸாக பிளான் பண்ணுற முடியல. 3rd டே ட்ரை பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்து சுவாமியை மேலே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட ஸ்டாச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து முக்கியமான ஒரு விரதம் மாதிரி இருந்து அந்த கிறிஸ்துவ பிரதர் என்ன பண்ணாருன்னா மேலே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்து அது 2014 அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ 2014 கும்பாபிஷேகம் பண்ணணும்னு யோசிக்கும்போது நிறைய பக்தர்கள் வராங்க. அப்போ படியே இல்லை, ஏறும்போது கீழே வழிக்கு விடுற மாதிரி இருக்குன்னும் போது அப்போது ஒரு பக்தர் என்ன பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு படி போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி படியை போட்டாங்க. மேலே அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஷெல்டர் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அப்போ டெம்பரரியாக மெட்டல் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. மெட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டோம். அப்புறமா அந்த காற்றுல ஒரு மாதிரி ஆடுற மாதிரி நிலைமைகள் வந்தோன்னே அதுக்கப்புறம் பக்தர்கள் ஒவ்வொருத்தராக சேர்ந்தாங்க. இது மெதுவாக அப்படியே இப்போ இந்த ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு 39 அடி உயரத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகி இப்போ இந்த 27 அடி ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பாக இருக்குது.